கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆமாம், நீங்கள் சிரிச்சாதான் அழகாகவே இருக்கிறீங்க. சில ஆள்லாம் நல்லா சகப்பாக தான் இருப்பாங்க, ஆனால் பாருங்கள் இப்படியே இருப்பாங்க. சிரிச்சிட்டு இருந்தால் அவ்வளோ அழகாக இருக்கும், கருப்பாக இருந்தாலும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் அருமையான பாஸ்டர் செல்வம் அவங்க 2வது நாளாக நம்ம மத்தியில் இருப்பது எத்தனை பேத்துக்கு சந்தோஷம்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆமாம், 2வது நாள் அவங்க நம்மளோட இருப்பது, குடும்பமாக இருப்பது, சகோதரியும் நம்மளோட இருப்பது ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உண்மையாலுமே ஒவ்வொரு இந்த 12 மணி நேர உபவாச ஜபத்துக்கெல்லாம் சில காரியங்கள்லாம் நினைக்கும்போது எப்படா இந்த நாள் போகும் அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், கிருபையாக எங்கெங்கிருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை நேசித்து இந்த கூட்டத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். ஆமாம், இந்த கூட்டத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். நான் உண்மையிலுமே என்ன நினைப்பேன்னா, சரி இந்த ஜனங்கள்லாம் திருந்தாத ஜனங்களாக இருக்கிறாங்க, வணங்கா கழுத்துள்ளதாக இருக்குது. ஆமாம், 6 மணிக்கு வச்சோம்னா அப்போ தான் 11:30 மணிக்கெல்லாம் 11:30 மணி 12 மணி 12:30 மணிக்கெல்லாம் வருது. சோத்திரம். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். யோசிச்சு பாருங்களேன். ஆமாம், பேசாமல் விட்டுருலாண்டா அப்படின்லாம் தோணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர் எங்கெங்கே மியான்மர்லேருந்தெல்லாம் ஆண்டவர் கொண்டு வரார் பாருங்க, எங்கெங்கே இருந்தெல்லாமோ ஆட்களை கொண்டு வரார் பாருங்க. அல்லேலூயா. இன்னும் பல நாடுகள்லேருந்து பல பாஷைக்காரர்களெல்லாம் கர்த்தர் நம்ம மத்தியில் கொண்டு வர போகிறாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கண்களை மூடி ஒரு ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில் கொடுத்துடலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆராதனை வேலையில் நீங்கள் எங்களோட இணைஞ்சதுக்காக நன்றி. நாங்கள் உங்களோட இணைஞ்சதுக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான உம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படி ஆண்டவரே பாஸ்டர் செல்வம் அவங்கள உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாளில், இந்த 2வது நாள் எங்களோட கூட இருக்கும்படி, குடும்பமாக இருக்கும்படி, சகோதரியும் ஆண்டவரே பாஸ்டர் எங்களோடு கூட இருக்கும்படி நீங்கள் தந்த கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலையும் நாங்கள் உம்மோடு இன்னும் இணைய, இன்னும் பலப்பட, இன்னும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை ஒவ்வொருத்தரும் கேட்டு 30, 60, 100 மடங்குமாக பலன் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தூக்கத்தின் ஆவி, சோர்வின் ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, எல்லா பொல்லாத ஆவியெல்லாம் இயேசுவின் நாமத்தினால சிவிட்டு ஊமையின் ஆவியெல்லாம் துரத்தி ஜெயம் எடுக்கிறோம். இந்த இடத்துல தேவ பிரசன்னம் நிரம்பி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் பாஸ்டர் எடுத்து பயன்படுத்த போறதுக்காக ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் குடும்ப ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த 2ஆம் நாளுக்காக தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். பாஸ்டருடைய குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உண்மையிலே உங்களெல்லாம் விட்டு போக மனசே இல்லை. ஆமென். பாஸ்டர் விட்டு போகவும் மனசு இல்லை, சிஸ்டர் விட்டு போகவும் மனசு இல்லை, பாஸ்டரோட பிள்ளைகளை விட்டு போகவும் மனசு இல்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சகோதரி, நேற்று வராதவங்க இன்னைக்கு யாராவது வந்திருக்கிறீங்களா? ஓ, 2 பேர் வந்திருக்கிறீங்க. ஏன் நேற்று வரல நீங்கள்? அப்படியே ஏன் நேற்று வரல?
எக்ஸாம். ஓகே ரைட். அடுத்து என்ன டியூட்டி? கார்பெண்டரு. சரி, நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் என்ன படிக்கிறீங்க? எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க. நீங்கள் தம்பி திருச்சியில் இருக்கிறீங்க. சரி, கார்பெண்டராக ஒர்க் பண்ணுறீங்க. சரி, நீங்கள் டீ மாஸ்டர். நீங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஓ, அந்த பிரதர் இவர் தான் விசாரித்தேன். இவர் ஒய்ஃபு அவங்க அம்மா வந்திருக்காங்க, உடம்பு சரியில்லை, பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஓகே ரைட். நீ ஓகே எக்ஸாம் போயிட்ட. ஐயா வந்து என்ன செய்கிறீங்க? கார்பெண்டராக இருக்கிறீங்க. எங்கே இருக்கிறீங்க? இங்கே மணப்பாறை தான். வந்திருக்கலாமே நேற்று ஒரு நாள் லீவ் போட்டு வந்திருக்கலாமே நீங்கள். இது வந்து மாதத்துக்கு ஒருக்கா தானே நடக்கிறது. உங்களுக்கு வாரம் வாரம் கூப்பிடலையே, மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்திருக்கலாமே. தம்பி நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து நீங்கள் ஒரு நாள் இது பண்ணிவிட்டு அடுத்து பண்ண முடியாதா? எப்படி? நேற்று மிஸ் பண்ணியிருந்தா ஏதாவது லாஸ் ஆகுமா உங்களுக்கு? மறுபடியும் அதை நைட்டு உட்காந்து பண்ணணும். பண்ணியிருக்கலாமே நீங்கள். கத்தருக்காக நாளை கொடுத்துருக்கலாமே. நீங்கள் நேரத்தை தேவனுக்கு கொடுத்துட்டு நைட்டில் ஒரு நாள் தியாகம் பண்ணி முழிச்சிட்டு காலையில் எழும்பி வரலாமே. ஏன் தேவனுக்காக தியாகம் பண்ண முடியல? நீங்கள் கார்பெண்டர் வேலைக்கு போகிறீங்க, ஒரு நாள் லீவ் போட முடியாதா? பாஸ்டர் வந்து அழகாக நோட்டீஸ் எல்லாம் போட்டு அழகாக அனுப்புகிறாங்க. அப்போ அதை பார்க்குறீங்க. பார்க்கும்போது எப்போவும் வரவங்க இருக்கிறாங்க, 2 பேர் புதுசாக இருக்கிறாங்க. இப்போ நானும் சிஸ்டரும் புதுசாக இருக்கிறோம். அப்போ பார்க்குறீங்க. போன மாதம் நீங்கள் இருந்தீங்களா? நவம்பர் மாதம் நாங்கள் வந்திருந்தோம், நீங்கள் இருந்தீங்களா இல்லையா? தஞ்சாவூரில் இருக்கிறீங்க. அது எவ்வளோ வரும்? ஓ, வேற சபைக்கு போகிறீங்க. ஓ, அதுக்காக வந்துடுறீங்க. லீவ் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஓ, சரி சரி சரி, தஞ்சாவூரில் இருக்கிறீங்க. அப்போ நேற்று இங்கே தானே இருந்திருப்பீங்க நீங்கள். ஓ, இவர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு. சரி ரைட்டு, ஓகே ஓகே ஓகே, சரி ரைட்டு, உட்காருங்க. ஐயா டீ மாஸ்டரு, ஒரு நாள் லீவ் போட முடியாதா ஐயா உங்களுக்கு? என்னையா நீங்கள் இப்போ வீட்டில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து முன்னாடி பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒன்றா நான் லீவ் போடுவேன்னா போட மாட்டேனா? அது என்ன தான் வேலையாக இருக்கட்டும், என்ன தான் முக்கியமான வேலையே போனால் கூட எனக்கு ஒய்ஃபு முக்கியம், குடும்பம் முக்கியம் தானே. கண்டிப்பாக லீவ் போடுவோம். உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒன்று நாள் லீவ் போடுவீங்களா, போட மாட்டிங்களா? அப்போ தேவ சமூகம் தானே, மாதத்தில் ஒரு தடவை வரலாம் தானே. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள். இந்த கன ஈனம்னா வெட்கி தலை குனிதல். 4 பேருக்கு முன்னாடி தேவனை அசட்டை பண்ணி உலகத்துக்கும் உலக காரியங்களுக்கும் படிப்புக்கும் வேலைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தேவனை அசட்டை பண்ணும்போது என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள். சரியா? கவனமா இருங்க. எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்காருங்க. ஆமென், அல்லேலூயா. இது பண்றீங்களா நீங்க இன்னைக்கு? ரெக்கார்ட் பண்றீங்களா? சரி ரைட், ஓகே. கர்த்தர் நல்லவர். கவனியுங்க. நேற்றைக்கு வராதவங்களை இன்னைக்கு எழுமுங்களேன், கொஞ்சம் அப்படியே எழுமுங்க. நேற்றைக்கு ஒரு காரியம் நடந்தது. யாரெல்லாம் ஜாப் பண்ணுறீங்க கை தூக்குங்க. வேலை செய்கிறவங்க யாரெல்லாம்? 1. சரி, நீங்கள் உட்காருங்க, வேணாம் இருக்கட்டும், உட்காருங்க. சிஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க, நல்லா உருக்கமாக சொன்னாங்க. பாஸ்டர் 1 மாதத்துக்கு முன்னாடி திட்டாரு. ரொம்ப துக்கத்தோடு இருந்தேன், அழுதுகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாஸ்டர் திட்டினாரு சொல்லி நான் அழலை, என் சூழ்நிலையை நினச்சி அழுதேன் சொல்லி சொன்னாங்க. நேற்று நான் பேசுனதை பார்த்ததுக்கப்புறம் எங்கள் பாஸ்டரே பரவாயில்ல, எங்கள் பாஸ்டரே பரவாயில்ல மேலானவங்க சொல்லி. நல்லா கவனிங்க.
இப்போ எங்கள் சர்ச்சில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? பெரியவங்கன்னு எடுத்துட்டா வெறும் 40 பேர் தான் இருக்கிறாங்க. ஃபாஸ்ட்டு சிஸ்டர் வரும்போது நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அப்போது இருந்திருப்பாங்க. இன்னும் 2010லலாம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஒரு 130 பேர் இருந்தாங்க. சபை வேகமாக வளர்ந்தது. இந்நேரம் அந்த ஸ்பீடில் வளர்ந்துருந்தா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே வந்துட்டு போயிட்டாங்க. வந்து 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 போயிட்டாங்க. அந்த 2013-14 ஒரு 60 பேர் மொத்தமாக போனாங்க. டக்கு டக்குன்னு ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ள டகால் டகால் டகால்னு எகிர்றாங்க. அப்போ தேவன் என்னோடு பேசினார். இவங்கெல்லாம் யாருன்னா, நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல வசனம் தெரிஞ்சவங்க, வசனத்திலே தேறினவர்கள், அர்ப்பணிப்புள்ளவர்கள், ஆத்தும ஆதாயம் செய்கிறவங்க, போட்டி போட்டு ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அதனால தான் சபை அப்படி வளர்ந்துக்கிட்டே இருந்தது. போட்டி போட்டு ஆத்துமாக்களை கொண்டு வருவாங்க. அடுத்து நல்ல தசமபாகம் கொடுக்கிறவர்கள், நல்ல ஊழியம் செய்கிறவர்கள். ஆனால் மொத்தமாக டக்கு டக்கு டக்குன்னு எகிர்றாங்க எல்லாம். அப்போ ஆண்டவர் என்னோடு பேசினார். எரேமியா 46:15, உன் வீரர் வாரிக் கொள்ளப்படுகிறதென்ன, உன் வீரர் வாரிக் கொள்ளப்படுகிறதென்ன, கர்த்தர் அவர்களை தள்ளினதினால் அவர்கள் நிலை நிற்கவில்லையே. பாருங்க, கர்த்தர் அவர்களை தள்ளினதினால் அவர்கள் நிலை நிற்கவில்லை. அழகா உன் வீரர், எல்லாருமே வீரர்கள், வீராங்கனைகள். வாரி கொள்ளப்பட்டவங்களாம் யாரு? வீரர்கள், வீராங்கனைகள், ஜப வீரர்கள், நல்ல ஜபிக்க தெரிந்தவர்கள், வசனத்தை பேசுகிறவர்கள், சத்தியத்தை அறிவிக்கிறவர்கள், நல்ல போதிக்கிறவர்கள், ஆத்தும ஆதாயம் ஊழியம் செய்கிறவர்கள். அதான் ஆண்டவர் பேசினாரு, உன் வீரர் வாரி கொள்ளப்படுகிறதென்ன, கர்த்தர் அவர்களை தள்ளினதினால் அவர்கள் நிலை நிற்கவில்லை. நல்லா கவனிங்க, பிசாசு தள்ளிட்டானா எழும்பிடலாம். சொல்லுங்க, பிசாசு தள்ளிட்டானா எழும்பிடலாம். தேவனே தள்ளிட்டார்னா? 118ஆம் சங்கீதத்தில் 13வது வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியா சொல்றான், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். சத்துரு தள்ளினா, மனிதர்கள் தள்ளிவிட்டா, சூழ்நிலைகள் நம்மை தள்ளிவிட்டா, ஒருவேளை பாவத்திலே சத்துரு தள்ளினா கூட தேவன் உதவி செய்வார், தூக்கி விடுவார். ஆனால் தேவனே தள்ளிவிட்டால், தேவனே தள்ளிவிட்டால் கவனமாக இருக்கணும். சரியா? சில காரியங்கள்லாம் நான் சொல்கிறேன் பாருங்க. எங்கள் சர்ச்சில் நிறைய அந்த திருமண காரியங்கள், ஏதாவது ஃபங்க்ஷன் வைப்பாங்க, பெண் பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி நேரங்களில் தான் பிரச்சனையே வரும். அவங்களுக்கும் எனக்கும் மோதலே அப்போ தான் வரும். என்ன, நான் சபை மக்களுக்கு சொல்லுவேன், என்னதான் நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருந்தால் கூட அந்த முக்கியமான நேரத்தில் அவங்க வேலையை காட்டுவாங்க. அவங்க இல்லட்டா கூட அவங்க அம்மாமார்களோ அக்கம் பக்கமோ விடாது. ஏன்னா மெயின் பியூட்டி பார்லர் போவாங்க. எனக்கு இந்த பியூட்டி பார்லர் போகிறது எனக்கு பிடிக்காது. சரியா? அந்த பியூட்டி பார்லர் போய் ஒரு 15,000-20,000 மொய் எழுதிடணும் அவங்களுக்கு. சரியா? நல்லா இருக்கிற முகத்தை பிசாசு மாதிரி ஆக்கி, நல்லா பாருங்க, நீங்களாம் நல்லா அழகா இருக்கிறீங்க, நல்லா கவனிங்க. நான் கருப்பா இருக்கிறேன், நான் அழகு இல்லை, எனக்கு பல்லு நீளமா இருக்கு, எனக்கு மூஞ்சி ஒரு மாதிரி கோணையா இருக்கு, வசனம் இருக்கு, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். இப்போ நான் பார்க்கறது உங்க ஆவிக்குரிய தன்மையை தான் பார்ப்பேன். என்ன அழகா ஜெபிக்கிறாங்கப்பா, சே, அந்த வசனத்தை உச்சரிக்கிற அழகு எவ்வளோ அழகுப்பா, அந்த அழகு அது பெரிய அழகா தெரியும். ஆமென், பெரிய அழகா தெரியும். ஆமென், அல்லேலூயா. அதனால
உங்கள் ஆவிக்குரிய தன்மை தான் உங்களுக்கு அழகு. ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீங்க தேவனோடு இருக்கிறீங்க, பரிசுத்தத்தில் இருக்கிறீங்க, தேவனோடு உறவுல இருக்கிறீங்க, வசனத்தில் நிற்கிறீங்க, அதுதாங்க அழகு. அதுதான் அழகு. ஆமென். அதனால கருப்பா இருந்தாலும் அழகுதாங்க. யார் அழகு இல்லை சொன்னா? பைபிள் வசனமே சொல்லுதுல்ல, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் வெள்ளிப்புறாவின் சிறகுகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள் சொல்லி வசனம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் அடுப்பண்டையே இருக்கிறேன். நான் அடுப்பு, எனக்கு சமையல் வேலை தான், எனக்கு எந்த வேலையே இல்லை. அல்லேலூயா. அங்க உட்கார்ந்தே நீங்க ஆண்டவரை துதிக்கலாம், அங்க உட்கார்ந்தே நீங்க ஜெபிக்கலாம், அங்க உட்கார்ந்தே தேவனோட பேசலாம். ஆமென். அடுப்பின் அடியில் கிடந்தாலும், அடுப்பின் அடியில் கிடந்தாலும். ஆமென். அல்லேலூயா. நீங்க தாங்க பெரிய சூப்பர் ஹிட்ஸ் எல்லாம் நீங்க தான். ஆமென். அல்லேலூயா. சூப்பர் ஹீரோ ஹீரோயின்லாம் நீங்க தான். தேவ பிள்ளைகள் தாங்க. உங்களுக்கு ஒப்பா யாருமே கிடையாது. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. அதனால பாஸ்டர் ஏற்கனவே டைம் கொடுத்துட்டாரு, இன்னைக்கு லேட் ஆகும் சொல்லிட்டாரு. ஆமென். அதனால ஒரு சாட்சியை நான் சொல்லிட்டு நான் அப்படியே போறேன். எங்க சபையில் ஒரு குடும்பம் ஆராதனைக்கு தொடர்ந்து வந்தாங்க, அர்ப்பணிப்போட வந்தாங்க. அப்போ அவங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு நல்லா இந்த பிள்ளைங்களை உங்களை போலவே கொண்டு வரணும் பாஸ்டர், நல்லா ஊழியத்தில் கொண்டு வாங்க. நான் திட்டும் போதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம். அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தது. அந்த பிள்ளைங்களை கடிந்து கொள்ளும் போது, கண்டிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நல்லா திட்டுங்கய்யா, நல்லா திட்டுங்கய்யா சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளைங்க வளர்ந்து வருது. இப்போ அந்த பெண் பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. இப்போ பெரிய அளவில் ப்ரோக்ராம் செய்யணும் சொல்லி அவங்க ஆயத்தமாகறாங்க. இப்போ என்கிட்ட வந்தாங்க, கார்டெல்லாம் எல்லாம் எழுதி எப்படி பிரிண்ட் பண்ணுறது கொடுத்தாச்சு. சண்டே சர்வீஸ்க்கு வராங்க. அடுத்து ஒரு 2-3 நாளில் ப்ரோக்ராம் இருக்குது. சண்டே சர்வீஸ்க்கு வரும்போது எப்போவுமே காரை கொண்டாந்து விடுவாங்க. பிள்ளைகள் தான் ஃபஸ்ட்டு வரும். அவங்க காரை பார்க் பண்ணிட்டு லைனாக ஒவ்வொருத்தராக வருவாங்க. அப்போ அந்த பையன் போயிட்டான் உள்ள, பொம்பளை பிள்ளை வருது உள்ள. ஒரு 12-13 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தற்செயலாக அன்னைக்கு பார்த்து வெளியே இருந்தேன். அந்த பொண்ணை பார்த்து கொஞ்சம் கிட்ட வான்னேன், இங்கே வான்னேன். என்ன ஐப்ரோ பண்ணியிருக்கேன்னு, என்ன ஐப்ரோ பண்ணியிருக்கேன்னு. அம்மா தான் பண்ணி விட்டாங்க, அம்மா தான் பண்ணி விட்டாங்கன்னு நான் சொன்னேன், கண்ணு முடிய பிச்சிருவேன் சொன்னேன், கண்ணு முடிய பிச்சிருவேன் சொன்னேன். மைட்டி சிரிக்கிறா, ஓ பண்ணக்கூடாது போல் இருக்கு, ஓஹோ சரி பிச்சிருவேன் சொன்னேன். உடனே அவங்க அம்மா கிராஸ் பண்ணுறாங்க, அவங்க அப்பா கிராஸ் பண்ணுறாரு, கேட்டுக்கிட்டே போகிறாங்க. அமைதியாக போயிட்டாங்க. நல்லா திட்டுனேன், உனக்கு அறிவில்லை, உங்கள் அம்மா சொன்னால் உனக்கு அறிவில்லை. ரொம்ப வசதியானவங்க. அப்போ செம்ம திட்டிக்கிட்டு இருக்கிறேன், கேட்டுட்டு அமைதியாக போயிட்டாங்க உள்ள. அந்த சகோதரர் நல்லா ஆராதிக்கிற சகோதரர், நல்லா எழும்பி நின்று கை தூக்கி ஆராதிக்கிறவர், அன்னைக்கு சேரை விட்டு எழும்பவே இல்லை. இருதயம் என்ன ஆகுது, என் பிள்ளைய பாஸ்ட் இப்படி திட்டாரு, ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளை பெரிய பிள்ளையாயிடுச்சு, எப்படிலாம் பிசாசு தூண். நான் அடிக்கடி சொல்லுவேன், பிசாசு முதல்ல எங்கே வருவான்னா சரீரத்துக்குள்ளே எடுத்த உடனே வரமாட்டான், முதல்ல எண்ணங்களில் தான் வருவான். நம்முடைய மனம், சிந்தை, எண்ணங்கள் பாதுகாக்கப்படணும். அந்த எண்ணங்களை நாம் நிதானிக்கணும். இது நானா சிந்திக்கிறேன்னா, இல்லைனா பிசாசு இந்த எண்ணங்களை எனக்குள்ளே கொண்டு வரானா, இல்லைனா தேவன் சில எண்ணங்களை விருப்பங்களை கொண்டு வருகிறாரா? வசனம் எல்லாத்துக்குமே வசனம் இருக்குது. இதெல்லாம் நாம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இப்போ பாஸ்டர் மேலே கோபம் வருது சொல்கிறீங்கல்ல, அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பிசாசு தூண்டி விடுவான். பாஸ்டரை பற்றி இப்படி காயப்படுத்திட்டார, நானே என்ன சூழ்நிலையில் இருக்கிறேன், இப்படி என்ன திட்டாரே அப்படி சொல்லி பிசாசு தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ ஆராதிக்கவே இல்லை,
ஆராதனை செய்யவே இல்லை, அமைதியாக உட்கார்ந்துருந்தார். எப்பவும் ஆராதனை முடிஞ்சு செய்தியெல்லாம் முடிஞ்சு வந்து பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு தான் போவார். கம்முன்னு போயிட்டாங்க. சரி, நானும் விட்டுட்டேன். அப்புறம் அந்த ப்ரோக்ராம்லாம் போய் நான் நடத்தி கொடுத்துட்டோம். அப்போ முகம் மாறி இருக்கு, வசனம் இருக்குல்ல, லாபானுடைய முகம் நேற்று அப்போ அதை மாதிரி இருக்கு. சரி, வந்துட்டோம். அடுத்த சண்டே அந்த சிஸ்டர் வந்திருக்கிறாங்க, பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. அவர் வரல, ஆராதனைக்கு வரல. இப்போ நான் அந்த சகோதரி இந்த அனௌன்ஸ்மெண்ட் டைமில் எழுப்பி, சிஸ்டர் ஏன் பிரதர் வரல சொல்லி கேட்டேன். உடனே அவருக்கு கோபம் பாஸ்டர். அவருக்கு என்ன கோபம்? என் பொண்ணை நீங்கள் திட்டினது அவருக்கு பிடிக்கல, என் பொண்ணை திட்டினது அவருக்கு பிடிக்கல, அதனால கோபம், வீட்டில் இருந்துட்டாரு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் நான் ஏன் திட்டினேன்? ஐப்ரோ பண்ணதுனால தான் திட்டினேன் அப்படி சொல்லி. அப்போ நான் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க சொன்னேன். செத்தவனுக்காக கீறி கொள்ளக்கூடாது, கண்களுக்கு இடையில சவரம் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கு. கண்களுக்கு இடையில சவரம் பண்ணக்கூடாது, இப்படி செய்கிற எவரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் சொல்லியிருக்கு. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைங்க, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது சொல்லி வசனம் இருக்கு. அதை எடுத்து வாசிக்க சொன்னேன். அப்போ அதெல்லாம் செய்யக்கூடாது சிஸ்டர் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என் பொண்ணு ஐப்ரோ பண்ணுவா. இப்போ சபை மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் எழுப்பி தான் நிற்க வைப்பேன். வசதிலாம் கிடையாது. நீ எத்தனாயிரம் தசமபாகம் கொடுத்தாலும் 10,000 கொடுத்தாலும் நிற்க தான் செய்யணும். அவர் தசமபாகம் கொடுப்பாரு, அவங்க ஒய்ஃபு தசமபாகம் தனியாக கொடுப்பாங்க, பிள்ளைங்க 2 தனியாக கொடுக்கும், பாக்கெட் மணி கொடுக்குறதுல கொடுக்கும். இப்படி எழுப்பி நின்று பேசுகிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, என் பொண்ணு ஐப்ரோ பண்ணுவா, நானும் ஐப்ரோ பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் அப்படின்னா நீங்கள் வேறு சர்ச்சுக்கு போயிருங்க, வேறு சபைக்கு போயிருங்க, இனி இங்கே வர வேணாம். பெரிய ஷாக் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அவங்க என்ன நினச்சாங்க, சரி இவ்வளோ பணம் நம்ம கொடுக்குறோம், இவ்வளோ ஏன்னா மாதம் மளிகை பொருள் எல்லாம் அவங்க தான் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போனாலே பாருங்கள், காரு ஃபுல்லாக 2 பேக் வரும். நான் எனக்கு வெக்கமாக இருக்கும், ஐயோ நீங்கள் எனக்கு அசிங்கமாக இருக்குது, அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் நான் என்னமோ எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க. நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க சொன்னேன். கடைசியாக அந்தளவுக்கு பணம்னு பார்க்காம செலவு பண்ணுவாங்க. ஆனால் நான் இப்படி சொல்லுவேன் எதிர்பார்க்கல. இப்போ சொல்லிட்டு வந்துட்டேன். தேவன் எனக்கு பேசினார். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். சங்கீதத்தில் இருக்குல்ல, தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். இந்த வார்த்தையை தேவன் என்னோடு பேசினார். சரி, எப்பவுமே ஒரு குடும்பம் வெளியே போச்சுன்னா ஆண்டவருடைய வெளிப்பாடு, ஆண்டவர் எனக்கு பேசுவார், அந்த குடும்பத்தை குறித்து சரியாக பேசுவார். ஆண்டவர் எதுவும் பேசலை, அவங்க கோபத்தில் போகிறாங்கன்னா நான் போய் பார்ப்பேன். அந்த ஆத்துமா பாவம், விடக்கூடாது பாவம், புத்தி சொல்லி இல்லைன்னா யாரையாவது அனுப்புவேன். அவங்க போய் கூட வரலன்னா மீண்டும் நானும் சிஸ்டரும் போயிட்டு பார்த்து பேசி எப்படியாவது அந்த ஆத்துமாவை மீட்டு கொண்டு வருவோம். ஆனால் கர்த்தர் ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக பேசிட்டார்னா நான் போய் பார்க்க மாட்டேன். சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி பேசுவேன், அவ்வளோதான். அவருங்க அந்த குடும்பம் போச்சு. அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? அந்த பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி காலேஜுக்கு வளர்ந்துட்டான். அதுக்கப்புறம் 2-3 வருஷத்தில் வளர்ந்துட்டான். காலேஜ் போகும்போது ஃப்ரெண்டோட சேர்ந்து இடுப்பு எலும்பு முதுகையில் எல்லாம் கம்ப்ளீட் நொறுங்கி போச்சு. செத்துருவாங்க சொல்லி பையன் செத்து போயிட்டான், ஊரெல்லாம் பேச்சு செத்து போயிட்டான்ட்டு. அப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே அட்மிட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் கிட்ட செலவு பண்ணி, பாருங்க, இப்போ நான் அந்த ஊருக்கே நான் வரமாட்டேன், உள்ள இனி அங்கே வரமாட்டேன் சொல்லி கிட்டத்தட்ட அந்த பையன் ஆக்சிடெண்ட் ஆகி 2 வருஷம் ஆகுது. சொந்த வீட்டை விட்டுட்டு
வெளியே ஒரு வாடகை வீடு எடுத்து, அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி வந்து வாடகை வீடு எடுத்து வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க. இப்போ 2 வருஷமா. பாருங்க எவ்வளோ ஒரு சாபம் பாருங்களேன். எவ்வளோ ஒரு வேதனை. இப்போ போச்சு. இப்போ அந்த சிஸ்டர் எவ்வளவோ சொல்லிப்பா அனுப்பியிருக்கிறாங்க. சபைக்கு போகாமல் எத்தனை வேறு சபைக்கு போய் பார்த்தாங்க. 2-3 சபைக்கு போய் பார்த்தாங்க, சரி வரல அவங்களுக்கு. அப்போ சொன்னாங்க, சிஸ்டர் மாத்திரம் ஒரு ஃபோன் பண்ணி, வாங்க சிஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஓடி போய் உட்காந்துருவேன் சொல்லியிருக்கிறாங்க. சிஸ்டர் என்கிட்ட பேசுனாங்க. பாவங்க, நான் உடம்பு சரியில்லாத இருக்கும்போது என்னை கை கால்லாம் பிடிச்சி விடுவாங்க. ரொம்ப கோடீஸ்வரங்க, கை கால்லாம் பிடிச்சி விடுவாங்க, எனக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விடுவாங்க, எல்லாம் சொன்னாங்க. 1000 இருக்கட்டும், ஆண்டவர் பேசியிருக்கிறார். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். தேவனே தள்ளினதுக்கப்புறம் பேசாத, கூப்பிடவே கூடாது சொல்லிட்டேன். எவ்வளவோ வெயிட் பண்ணி பார்த்தாங்க நாங்கள் கூப்பிடுவோம் சொல்லி. எனக்கு ஒரு ஆத்மாவை ஆண்டவர் தள்ளிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் சொல்லி பர்சனலாக பேசிட்டார்னா, அடுத்து தேவன் பேசினா தான் அந்த ஆத்மாவை போய் பார்ப்பேன், கூப்பிடுவேன். சரியா? அதனால தான் நான் சபைக்கு சொல்லுவேன், கவனமாக இருங்க. நீங்கள் போயிட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக பேசிட்டார்னா, நான் அடுத்து பார்க்கவே மாட்டேன் உங்களை. ரோட்டில் பார்க்கும்போது பிரைஸ் லார்ட் சொல்லுவேன், உங்களோட பேசுவேன், நல்லா பேசுவேன். ஆனால் சபைக்குள்ளே நீங்கள் வர முடியாது. வந்தால் கூட நான் திரும்ப அனுப்பிடுவேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு பேசியிருக்கிறார்ல. ஆமென். அதனால் தேவன் நமக்கு கொடுத்த சபையை விட்டு போய் விடவே கூடாது. ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கூடு இந்த சர்வதேச அப்போஸ்தல ஐக்கிய சபை. அல்லேலூயா. தெளிவா வார்த்தை இருக்கு. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ. இப்போ இந்த கூட்டுல, இந்த சபையில ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. உங்க பேரை சொன்னாலே மற்றவங்களுக்குள்ள ஒரு கனம் இருக்கும். இந்த சகோதரியா, இந்த சகோதரரா, ஒரு இருதயத்தில் உங்களை குறித்து ஒரு மேலான எண்ணம் இருக்கும். நீங்கள் ஒரு மேன்மையானவர்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாக இங்கே வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கிற கிருபை பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இப்போ இந்த கூட்டை விட்டு நீங்க போயிடக்கூடாது. உங்க ஸ்தானத்தை நீங்க இழந்துடக்கூடாது. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. மனசில் வைத்து கொள்ளுங்க. இது எனக்கு சொல்லணும்னு தோணிச்சு, நான் சொன்னேன். செய்தி இதுவல்ல. செய்திக்கு நம்ம போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வாசிக்கலாம். உபாகமம் 33வது அதிகாரம் 3வது வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. உற்சாகமாக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா.
இப்போ இந்த வார்த்தை ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். இப்போ நாம எல்லாரும் யாரோட கையில் இருக்கிறோம்? தேவனுடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். அதை மறக்க கூடாது. இப்போ தேவனுடைய கரத்திலே ஆண்டவர் சொல்றாரு, என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமென். யோவான் 10வது அதிகாரத்தில் சொல்றாரு, என் ஆடுகளை ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. என் ஆடுகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய கையிலிருந்து ஒருவனும் என் ஆடுகளை பறிக்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். வார்த்தை சொல்லுது, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். இப்ப நாம் எல்லாரும் தேவனுடைய கையில் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? தேவனுடைய கையில் இருக்கிறோம். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து. இப்ப கையில் இருக்கிறோம், நேரம் எங்க வரோம்? பாதத்துக்கு வரோம். நல்லா கவனிங்க. இருக்கிறது அவருடைய கரத்திலே, விழுவது அவருடைய பாதத்திலே. நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும். நாம் இருப்பது தேவனுடைய கரத்திலே இருக்கணும், விழுவது தேவனுடைய பாதத்திலே விழணும். அததான் வார்த்தை சொல்லுது, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கரத்திலே இருக்கிற நாம் தேவனுடைய பாதத்திலே விழ வேண்டும், தேவ சமூகத்திலே விழ வேண்டும், தேவ பிரசன்னத்திலே விழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாம கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். வசனம் சொல்லுது, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவர் நம்மை சிநேகிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும், கர்த்தர் என்னை சிநேகிக்கிறார்? அல்லேலூயா. நாம் தேவனால் சிநேகிக்கப்படுகிறவர்கள். சொல்லுங்க, நாம் தேவனால், தேவன் நம்மை சிநேகிக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ வசனம் இருக்கு, ஏசாயா 41:8 பார்த்தீங்கன்னா, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. அல்லேலூயா. என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. இப்போ ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். ஆமென். அதே போல பாருங்க, அந்த யாக்கோபு 2:23 கூட, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆமென். அப்ப நாமெல்லாம் யாருன்னா தேவனுடைய சிநேகிதர்கள். சொல்லுங்க. லூக்கா 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, சீஷர்களை பார்த்து பேசுறாரு. அப்ப சீஷர்களை நோக்கி என்ன சொல்றாருன்னா, 4வது வசனத்துல, அதிலே 4வது வசனம், என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்ப சீஷர்களை பார்த்து என் சிநேகிதர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்துல கூட கர்த்தர் சிநேகிதன் சொல்றாரு. நெகேமியா 13:26 பார்த்தீங்கன்னா, சாலமோன் என்கிற ராஜா, அந்த ராஜாவை குறித்து, அவன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். அவன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். அல்லேலூயா. இப்போ தேவனால் சிநேகிக்கப்படுகிறவர்கள் நாம் தேவனுடைய சிநேகிதர்கள். நாம் தேவனுடைய, அவர் அதாவது நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, அதாவது சிநேகிதருக்கு தான், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் எல்லா காரியங்களை ரகசியத்தெல்லாம் சொல்றது. அப்ப எல்லாருக்கிட்டையும் இப்படி பேச மாட்டேன், உங்ககிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்றேன், ஏன்னா நீங்கள் என் சிநேகிதர். அல்லேலூயா. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா.
அப்போ தேவன் நேற்று பாஸ்டருடைய பிள்ளைகளை குறித்து 3 பெண் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சிஸ்டர் மூலம் வெளிப்படுத்தினார். அந்த ரகசிய செயல் யோபுல. அப்போ கர்த்தருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த ரகசியங்களை 3 பெண் பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுத்து, அப்போ தேவன் பேசுகிறார், தேவன் வெளிப்படுகிறார், வருகிற நாட்களிலே வெளிப்பட போகிறார், இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த போகிறார் சொல்லி, அதாவது சபை மக்களுக்கெல்லாம் வெளிப்பாடு வந்தது. சபை மக்களுக்கெல்லாம் தனித்தனியாக சொல்லிட்டு பாஸ்டர் ஃபேமிலிக்கு அந்த 3 பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகளை சொன்னாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ எதனாலன்னா, அப்போ ஆண்டவர் பிள்ளைகளை பிள்ளையாவும் பார்க்குறாரு, ஃப்ரெண்டாகவும் பார்க்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ரகசிய செயல் பிள்ளைகள் மேல் இருக்கிறது, பிள்ளைகளுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த உபாகமம் 33:3 இந்த வசனத்தை வச்சு தான் இன்னைக்கு செய்தி. இந்த வசனத்தை வச்சு தான் இன்னைக்கு தேவ செய்தி. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். இப்போ நல்லா நம்ம இப்போ அவரோட கையில் இருக்கிறோம், எல்லாருமே கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். கரத்தில் இருக்கிற நாம் நேராக அவருடைய பாதத்துக்கு தான் வரணும், அவருடைய பாதத்தில் தான் விழணும். அல்லேலூயா. இப்போ அவருடைய பாதத்தில் விழுந்தா அவர்களோடு தேவன் பேச ஆரம்பித்து விடுவார். யாரெல்லாம் அவருடைய கையில் இருக்கிறாங்களோ, கையில் இருப்பது மாத்திரமல்ல, அவருடைய பாதத்திலே விழுகிறார்களோ, பாதத்தை பற்றி கொள்ளுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களோடு தேவன் பேச ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. அப்போ அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். வார்த்தைகளினால் பேசுவார், அந்த வார்த்தை மூலம் வெளிப்படுவார், வசனத்தை சொல்லிக் கொடுப்பார், வசனத்தின் ஆழங்களை வெளிப்படுத்துவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார். யாருன்னா நம்ம கையில் இருக்கிற நம்ம பாதத்துக்கு வரோம், அவருடைய பாதத்துக்கு வரோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவருடைய பாதத்திற்கு நீங்க வர 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 வார்த்தைகளின் வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பார். அந்த வெளிப்பாடு பாருங்க, 2வது வசனம் உபாகமம் 33:2 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேரிலிருந்து அவர்களுக்கு உதயமானினார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னம் ஆனார். அவர்களுக்காக அக்னிமயமான அந்த பரிசுத்தவான்களுக்காக அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. அக்கினிமயமான வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், வெளிப்பாடுகளின் வார்த்தைகள், ஆழமான ரகசியங்கள் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. யாருக்கு? தேவனுடைய பாதத்திலே விழுகிற பிள்ளைகளுக்கு. அடுத்த வசனத்தில் சொல்லுது, அந்த அக்கினிமயமான பிரமாணம் யாருக்கு வருதுன்னா, யாரெல்லாம் அவருடைய பாதத்திலே விழுகிறார்களோ, பாதத்தை பற்றி கொள்ளுகிறார்களோ, இயேசுவின் பாதம் தான் எனக்கு எல்லாம், தேவனுடைய பாதம் தான் எனக்கு எல்லாம் சொல்லி யாரெல்லாம் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அவர்கள் உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். தேவன் அவர்களுக்கு பேசுவார், தேவன் அவர்களுக்கு போதிப்பார், தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். கர்த்தரே பேசி பேசி நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த பிசாசு என்ன பண்றான்னா, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஜனங்களை அவருடைய பாதத்துக்கு போகக்கூடாது, ஏன் பாதத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் பிசாசோட திட்டம். அல்லேலூயா. பிசாசோட திட்டம் என்னன்னா, தேவனுடைய கையில் இருக்கிற நீ என் கைக்கு வரணும், நீ என் கைக்கு வரணும். டைரெக்டாக பிசாசு கைக்கு போக முடியாது. அப்போ என்ன செய்யறான், அப்போ தேவனுடைய கையில் இருக்கிறவங்க யாரெல்லாம் தேவனுடைய பாதத்தில் விழுகிறார்களோ, தேவனுடைய பாதத்தில் விழுகிறவர்களை என் பாதத்திற்கு கொண்டு வரணும். அப்போ என் பாதத்தில் வந்துட்டா அவங்கள கர்த்தருடைய கையிலிருந்து என் கைக்கு கொண்டு வந்துடலாம். முதல்ல நான் என்ன செய்யணும்னா, என் பாதத்துக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. இதுதான் சத்துருவின் திட்டம். நீங்கள் வாசித்தீங்கன்னா மத்தேயு 4வது அதிகாரத்தில் 8வது 9வது வசனங்களை வாசித்தீங்கன்னா, அங்கே சாத்தான் என்ன பண்ணுறான், இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிக்கிறான். இங்கே 4:8 மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், இந்த வார்த்தையை நீங்கள் பாருங்க, முதல் வசனத்தை வாசியுங்களேன்.
முதல் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் மத்தேயு 4:1 அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இப்போ இயேசுவை யார் கொண்டு போறது? ஆவியானவர் கொண்டு போறாரு. 1வது வசனத்துல ஆவியானவர் கொண்டு போகிறார். எதற்கு? வனாந்தர அனுபவத்திலே சாத்தானால சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் கொண்டு போகிறார். இப்ப 8வது வசனத்தை வாசிங்க. 8வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய். இப்ப யார் கொண்டு போறது? இயேசுவை. 1வது வசனம் பாத்தீங்க, ஆவியானவர் கொண்டு போகிறார். ஆனா இப்ப பிசாசு இயேசுவை யார் கொண்டு போறது? பிசாசு கொண்டு போறான். யார் கொண்டு போறது? நல்லா கவனிங்க. இப்ப பிசாசு இயேசுவின் சரீரத்தை தான் கொண்டு போக முடிஞ்சது. நல்லா கவனிக்கணும். அவருடைய மனம், சிந்தை, எண்ணெல்லாம் தேவனோட தான் இருக்கு. அவர் யாரோட தான் இருக்கிறாரு? தேவனோட தான் இருக்கிறாரு. சரீரத்தை கொண்டு போறான். ஆனா இன்னைக்கு பிசாசு நிறைய பேரை மனம், சிந்தை, எண்ணங்களையே கொண்டு போயிடுறான். அதுலதான் ஆபத்து இருக்கு. அதுலதான் பெரிய ஆபத்து இருக்கு. இப்ப பிசாசு இயேசுவை மிகவும் உயர்ந்த, அதான் மறுபடியும்னா ஏற்கனவே ஒரு தடவை கொண்டு போயிருக்கான் இயேசுவை. எங்க? தேவாலயத்து உப்பரிகையின் மேல் கொண்டு போனான். எங்க கொண்டு போனா? தேவனுடைய தேவாலயத்து உப்பரிகையின் மேல் கொண்டு போய் நீர் தாழ குதியும். எப்படி? நீர் தாழ குதியும். ஏன்னா வசனம் சொல்லுது, உம்முடைய தூதர்கள் அவர்கள் உம்மை ஏந்தி கொள்ளுவார்கள், உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறது. இப்போ வசனத்தை கொடுத்தவரே அவர் தான். வசனமே அவரால் தான் உண்டது. சத்தியமும் கிருபையும் அவர் மூலமாய் உண்டாயின. அப்போ அவருக்கே வசனத்தை சொல்றான் அவன். அந்த வசனத்தை எதனால் அங்க இயேசுவை சோதிக்கிறான்? இப்போ எல்லாமே அவரால் தான் உண்டாச்சு. இப்போ இந்த மத்தேயு 4:8 மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து. எதை காண்பிக்கிறான்? உலகத்தின் ராஜ்யங்கள், அவைகளின் மகிமை. அப்போ அதெல்லாம் அவருக்கு காண்பித்து 9வது வசனத்துல நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இப்போ அவன் சொல்ற வார்த்தை, அவனோட நோக்கம் என்னன்னா, தேவனுடைய பாதத்திலே, தேவனுடைய கரத்திலே இருக்கிற இயேசு என் பாதத்திற்கு வர வேண்டும், என் பாதத்திற்கு வர வேண்டும். இப்போ உலகமும் வசனம் சொல்லுது, யோவான் 1:10 அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமே அவர் மூலம் தான் உண்டாச்சு, அவர் தான் சிருஷ்டிக்கிறாரு. ஆனா இப்போ இயேசுவை என்ன பண்றான்? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும், மத்தேயு 4:8 உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளுடைய மகிமையையும் அவருக்கு காண்பித்து. இப்போ யாரால உண்டாக்கப்பட்டதோ அவருக்கே உலகத்தை காண்பித்து, உலகத்தின் மகிமையை காண்பித்து, அவரை எப்படியாவது மயக்க முடியுமா, அவரை எப்படியாவது பாதத்துக்கு கொண்டு வர முடியுமா சொல்லி பிசாசு தந்திரமா ட்ரை பண்றான். அப்ப எதனால அவன் ட்ரை பண்றான்னா, உலகத்தை படைக்கிற இயேசு அப்போ பாருங்க, அப்போ தேவகுமாரனாய் இருந்தார். புரியுதா? தேவனுக்கு சமமாய் இருந்தார், தேவனுக்கு சமமாய் இருந்தார். ஆனா இப்ப மனுஷகுமாரனாய் வந்திருக்கிறார், மாம்சத்திலே வெளிப்பட்டு இருக்கிறார். எல்லாவற்றை மகிமை கனத்தையெல்லாம் வச்சுட்டு, வல்லமையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணி இருக்கிறார்? இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு மனுஷகுமாரனா அடிமையின் ரூபம் எடுத்து, வசனம் சொல்லுது பிலிப்பியர்ல, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இப்போ மாம்சத்திலே வெளிப்பட்டு இருக்கிறார், நம்மை போல பாடுள்ள மனுஷனா வந்திருக்கிறாரு. அதனால தான் மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசுவை எப்படி சோதிக்கலாம், அவரை விழ வைக்கலாமா, அவரை என் பாதத்துக்கு கொண்டு வரணும் சொல்லி இயேசு
கிறிஸ்து கிட்ட மோதுகிறான் பிசாசு. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசி பேசி அந்த சத்துருவை தோற்கடித்தார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவருடைய சரீரத்தை பிசாசு கொண்டு போனா மனம், எண்ணம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது. தேவனோடு இருந்தார், ஆவியானவரோடு இருந்தார். இப்ப ஆவியானவரோடு சேர்ந்து வசனத்தை பேசி பிசாசை எதிர்த்து பிசாசை ஜெயித்தார். அல்லேலூயா. அப்ப பிசாசு நம்ம கிட்ட வருவான், நம்ம கிட்ட எதை காண்பிப்பான்? உலகத்தை காண்பிப்பான், உலகத்தின் மகிமையை காண்பிப்பான். இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தில் விழுந்துட்டாங்க. நிறைய பேர் உலக ஆசையில் விழுந்துட்டாங்க. தேவனோடு இருந்தவர்கள், தேவ சமூகத்தில் இருந்தவர்கள், தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட அநேகர், தேவ கிருபை பெற்றவர்கள், வல்லமை வரங்களை பெற்றவர்கள், தேவனால் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தப்பட்ட அநேகர் இப்பொழுது உலகத்தின் காலடியிலே கிடக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுது, அதனால தான் கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 2:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். உலகத்தின் ஆவி, தேவ ஆவி. சொல்லுங்க, உலகத்தின் ஆவி, தேவ ஆவி. இப்போ நாம இருக்கிறோம். இப்போ நீங்களாம் வேலைக்கு போறீங்க, நீங்களாம் ஸ்கூல் போறீங்க, காலேஜ் போறீங்க. இப்போ அங்கெல்லாம் யாரு? உலக மக்களோடு பேசுறீங்க, பழகுறீங்க. உலக மக்களோடு பேசலாமா, பழகலாமா? சொல்லுங்க, பேசலாமா, பழகலாமா? பேசலாம், பழகலாம், தவறு இல்லை. அல்லேலூயா. உலக மக்களோடு நீங்க போகிற வேலை பேசாம இருக்க முடியாதுங்க. எப்படிங்க பேசாம இருக்க முடியும்? நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, உங்களோட கூட ஒர்க் பண்றவங்க யாரு? ரட்சிக்கப்படாத ஜனங்கள். அவங்களோட பேசாம இருக்க முடியுமா? கண்டிப்பாக பேசதான் இருக்கணும், பேசதான் செய்யணும். ஆனா அவங்களோட ரொம்ப க்ளோஸா, ரொம்ப ஐக்கியமாயிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவர்களுக்குள் இருப்பது உலகத்தின் ஆவி, நமக்குள் இருப்பது தேவ ஆவி. அல்லேலூயா. இப்போ நமக்குள் இருக்கிற இந்த தேவ ஆவியினால் அந்த உலகத்தின் ஆவியை அவர்களுக்குள் இருந்து விரட்டணும். அதுதான் உங்க வேலை. நல்லா கவனியுங்க. உங்களோடு வேலை செய்கிறவர்கள், உங்களோடு படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவர்களுக்குள் இருக்கிற அசுத்த ஆவியை துரத்தணும். உலகத்தின் ஆவியை துரத்தி அவங்களுக்குள்ளேயும் தேவ ஆவியை கொண்டு வரணும். அதுதான் உங்களோட வேலை. ஆமென். ஆனா பிசாசு என்ன செய்யறான்னா, அந்த உலகத்தின் ஆவி நமக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரை வெளியேற்றணும். புரியுதா உங்களுக்கு? இவங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை இவங்க இழந்துடணும். அந்த ஆவியானவரை இழந்துடணும். ஆவியானவர் இருந்த இந்த சரீரத்தில் நான் வந்துடணும். இதுதான் பிசாசோட திட்டம். ஆமென். அதனாலதான் வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இப்போ நாம நமக்கு சொந்தமானவர்கள் அல்லங்க. இந்த சரீரம் நமக்கு சொந்தமானது அல்ல. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தும் நாம உலகத்துக்குள் இருந்தோம், பாவத்துக்குள் இருந்தோம், அடிமைத்தனத்துக்குள் இருந்தோம், பிசாசின் கட்டுப்பாட்டில் அவனுடைய பிள்ளைகளாக தான் இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால் நம்மை விலைக்கிரயம் கொடுத்து நம்மை சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தன வல்லமையை உடைத்து நம்மை மீட்டு விட்டார். அல்லேலூயா. இப்போ நம்ம மீட்கப்பட்டவர்கள். அதுக்குத்தான் அவர் விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறாரு, இரத்தத்தை சிந்தி இருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். இப்ப இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து விலைக்கிரயம் கொடுத்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்ப அதனாலதான் அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அல்லேலூயா. இப்ப வசனம் சொல்லுது அடுத்த வசனத்துல, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்ப தேவனை மகிமைப்படுத்தணும். சாத்தானை மகிமைப்படுத்திடக்கூடாது, உலகத்துக்கு மகிமையை கொடுத்துடக்கூடாது. இப்ப நம்முடைய சரீரத்தில் சத்துரு வருவதற்கு துடித்து கொண்டிருக்கிறான். நல்லா கவனியுங்க. இந்த சரீரத்தில், உங்க சரீரத்தில் பிசாசு வரதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறான். எப்படி இந்த சரீரத்துக்குள்ள வரலாம், எப்படியாவது உள்ள வரணும், உலக ஆசையை கொடுக்கணும், எதையாவது. பாருங்க 2 தீமோத்தேயு 4:10
வசனம் சொல்லுது, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 4:10. அப்ப தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல், இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து. எதின் மேல் ஆசை? தேவன் மேல் ஆசையா இருந்தவன், வசனத்தின் மேல் ஆசையா இருந்தவன், ஊழியம் செய்ய ஆசையா இருந்தவன், அப்போஸ்தலனாகிய பவுலோடு சிறைச்சாலையின் அனுபவத்திலே சென்றவன். அப்படிப்பட்ட தேமா உலகத்தின் மேல் ஆசை வைத்து விட்டான். உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். அல்லேலூயா. நிறைய பேர் உலகத்தின் ஆவி வஞ்சிக்குது பாருங்க. உலக ஆசையை கொடுத்து, பண ஆசையை கொடுத்து, பொருள் ஆசையை கொடுத்து சத்துரு தந்திரமா அவன் காலடிக்கு கொண்டு போறான். சாத்தான் அவனுடைய பாதத்துக்கு கொண்டு போறான். அல்லேலூயா. சத்துருவின் பாதத்திலே விழுந்து விடக்கூடாது, உலகத்தின் காலடியிலே விழுந்து விடக்கூடாது. சிலரை பார்த்தீங்கன்னா வேலை வேலை வேலை. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சில பேர் வேலைக்கு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சில பேர் என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு போயிடுவாங்க. நீங்க ஜாப் சேரும்போதே சொல்லணும், சண்டே வேலைன்னா அப்படிப்பட்ட வேலை எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுவிட்டு, தேவ சமூகத்தை விட்டுவிட்டு, எத்தனை லட்சங்கள் எனக்கு வந்தாலும் அந்த வேலை எனக்கு தேவையில்லை. நீங்க சொல்ல பழகணும், தேவனாகிய கர்த்தர் அவர்தான் எனக்கு முக்கியம், அவருடைய கரத்துல நான் இருக்கிறேன், அவருடைய முகத்தை தான் நான் பார்க்கணும். அவர்கள் அவருடைய முகத்தை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லணும், நான் அவரோட கையில் இருக்கிறேன், அவரோட முகத்தை தான் பார்க்கணும். அல்லேலூயா. அவரோட பிரசன்னத்தை பார்க்கணும், அந்த மகிமையை பார்க்கணும். தேவ சமூகத்தில் நான் விழுந்து கிடக்கணும். சத்துருவின் கையில் நான் போயிடக்கூடாது, உலகத்தின் கையில் நான் போயிடக்கூடாது. தேமாவை போல நான் உலக ஆசைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, உலக இச்சைக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. 1 யோவான் 2:15 சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அல்லேலூயா. அப்ப நாம எது மேல ஆசை வைக்கிறோம்? யார் மேல ஆசை வைக்கிறோம்? நம்முடைய ஆசை நம் தேவன் மேல் இருக்கிறதா? தேவ சமூகத்தில் ஆசை இருக்கா? ஆமென். தேவ பிரசன்னத்தின் மேல் ஆசை இருக்கா? வசனத்தின் மேல் ஆசை இருக்கா? நாம எது மேல ஆசை வைக்கிறோம்? இல்லைன்னா உலக ஆசை உள்ள வருதா? அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை சிநேகிக்கிறார். அப்போ ஆனா இளைய மகன் தகப்பனை விட்டு வெளியே போயிட்டாங்க. இளைய மகன் தகப்பனை விட்டு வெளியே போயிட்டான். ஆனால் இப்போ மனம் திரும்பி உள்ளே வந்துட்டான். இப்போ மூத்த மகன் திரும்பி வரான். மூத்த மகன் திரும்பி வந்த உடனே என்ன இது ஒரே களிப்பின் சத்தம், விருந்து கொண்டாட்டம், ஒரே டெக்கரேஷன், ஒரே சந்தோஷ சத்தம், என்ன விசாரிக்கிறான். உம்முடைய இளைய சகோதரன் திரும்ப வந்துட்டான், அதனால் உங்கள் அப்பா அவனுக்காக கொளுத்த கன்று அடித்து எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு சொன்ன உடனே கோபம் அடைஞ்சு உள்ளே போகலை, வீட்டுக்குள்ளே போகலை. அவனை கூப்பிட்டு அவன் சொல்கிறான், அதாவது நான் என்னுடைய சிநேகிதருடைய சந்தோஷமாக இருக்கும்படி, எப்படி என்னுடைய சிநேகிதருடைய சந்தோஷமாக இருக்கும்படி ஒரு ஆட்டையாவது நீர் எனக்கு கொடுக்கலையேங்கிறான். அப்போ தகப்பனோட இருந்தால் கூட இருதயம் எங்கே தான் இருக்குது? என் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸோட மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆனால் அப்பா என்னை பிடிச்சி வச்சிருக்கிறாரு, இளையவன் தப்பிச்சு போயிட்டான், நான் உள்ளே இருக்கிறேனே, நான் அகப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே. அப்பா என் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருக்க விடலையே, ஆட்டை அடித்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு விருந்து வைக்க விடலையே. மனமெல்லாம் எங்கே இருக்குது? ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்குது மூத்தவனுக்கு. நீங்கள் வாசித்து பாருங்கள், லூக்கா 15 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் அப்படி இருக்கு, என் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எங்க சர்ச்சில் ஒவ்வொரு சனிக்கிழமை ஆத்துமா ஆதாய ஊழியத்துக்கு சகோதரிகள் சிலர் வருவார்கள். அதில் ஒரு வாலிப சகோதரி காலேஜ் படிக்கிறா, ஃபைனல் இயர் படிக்கிறா. அப்போ அவ வந்துகிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது அந்த ஊழியத்துக்கு வந்துக்கிட்டு ரெகுலராக வந்துடுவா. 2:30 மணிக்கு வந்துடுவா. 2:30 மணிக்கு ஊழியத்துக்கு வந்துட்டு, அப்போ நைட்டு ஊழியம் முடிகிறதுக்கு 4 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சபையிலேருந்து ஜெபம் பண்ணிட்டு 4 மணிக்கு ஆத்துமாக்களை சந்திக்க புறப்பட்டு போவார்கள். ஆத்துமாக்களை சந்தித்து விட்டு கிட்டத்தட்ட 6:30க்கு முடிஞ்சு வீட்டுக்கு போய் சேர 7, 7:15 ஆயிரும். எல்லாரும் பெண் பிள்ளைகள்.
கை குழந்தை, 1 வயசு குழந்தைய தூக்கி சுமந்துட்டு வருவாங்க 2 பேரு. அந்த பிள்ளை 6 மாசமா இருக்கும்போதே தூக்கி சுமந்துட்டு வந்தாங்க. போன வருஷமே ஆரம்பிச்சாச்சு. இப்போ அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் 1 வருஷம் ஆகுது அந்த ஊழிய ஆரம்பிச்சு. போன வருஷம் மே மாதம் ஆரம்பித்தோம். இப்போ 1 வருஷம் ஆகுது. அப்போ 6 மாச பிள்ளையா இருக்கும்போதே தூக்கி சுமந்துட்டு வந்தாங்க. அப்போ இப்போ அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் 1.25 வயசு 1.5 வயசு ஆகுது. ஆனால் தூக்கி சுமந்து கொண்டு வர்றாங்க. நீங்கள் வருவீங்களா? 6 மாச குழந்தைய தூக்கி சுமந்துட்டு வருவீங்களா? ஊழியத்துக்கு, ஆத்துமாதாயத்துக்காக வருவீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2:30க்கு வந்துருவாங்க. 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சந்திக்க போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பலவானை முந்தி கட்டுவார்கள். அந்த ஆத்துமாக்களை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள், சந்திக்க போகிற ஆத்துமாக்களை கட்டி வைத்திருக்கிற ஆவிகளை நொறுக்கி நொறுக்கி ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு 4 மணிக்கு புறப்பட்டு போவாங்க. நான் அனுப்புவேன், 2 பேராக பிரித்து அனுப்புவேன். அப்போ 4 மணிலேருந்து ஒரு 6-6:30 வரைக்கும் ஊழியம் செய்வாங்க. அடுத்து திரும்பி வருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாலிப சகோதரி, காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர், இப்போ என்னாச்சுன்னா எல்லாம் வெளியே பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக காலேஜில் ஒரு ட்ரீட் வைப்பாங்கல்ல, அந்த நாள் வருது. நான் அவளை கூப்பிட்டு பேசினேன். நீ அந்த ப்ரோக்ராமுக்கு நீ போகக்கூடாது, அந்த ப்ரோக்ராமுக்கு போகக்கூடாது. இல்லை பாஸ்டர், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் பாஸ்டர். இல்லை, நீ போகக்கூடாது. இல்லை பாஸ்டர், நான் அமைதியாக தான் உட்காந்துருப்பேன், நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டேன், அமைதியாக இருப்பேன்னா. நான் சொன்னேன், அமைதியாக இருந்தால் கூட அங்கே சினிமா பாட்டு போட்டு கூத்தடிப்பாங்க, சினிமா பாட்டை போட்டு கூத்தடிப்பாங்க. அப்போ நீ அதை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுவ. அந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது, அந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது. அப்படி போகிறதா இருந்தால் இனிமேல் எந்த ஊழியமும் நீ சபையில் செய்ய வேணாம், இனிமேல் எந்த ஊழியமும் சபையில் செய்ய வேணாம். அப்போ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன், அடுத்த வாரத்துலேருந்து நீ வராத, அடுத்த வாரத்துலேருந்து ஆத்துமாதாய ஊழியத்துக்கு வராத. அப்படி நீ போகிறதா இருந்தால் நீ மனப்பூர்வமாக, இல்லை எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் முக்கியம் கிடையாது, நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தா நீ தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு வா சொல்லி அனுப்பிட்டேன். 3 நாளில் அந்த ப்ரோக்ராம் வருது. அப்போது நான் அடுத்த வாரம் நான் கேட்குறேன், என்னாச்சு, அது என்னைக்கு சொன்னேன்? அது முடிஞ்சிடுச்சு பாஸ்டர், புதன்கிழமை முடிஞ்சிடுச்சு. அப்போ நான் கேட்டேன், நீ போனியான்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், நான் போகலை. ஏய், அப்போ எப்படி சொன்ன, உன் ஃப்ரெண்ட்ஸு விட மாட்டாங்களே? அப்போ நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கெல்லாம், எனக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்துடுச்சு, டைஃபாய்டு ஃபீவர் வந்துடுச்சு சொல்லிட்டேனா. பாருங்க, ஒன்று தேவனுக்கு இல்லைன்னா உலகத்துக்கு, ஒன்று தேவனுக்கு இல்லைன்னா உலகத்துக்கு. அல்லேலூயா. நாம் யாருக்காக நிற்க போகிறோம்? கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தின் காலடியிலே விழுந்து கிடக்கிறார்கள். இப்போ இந்த சாலமோன் பாருங்க, அந்த நெகேமியா ஒரு வசனம் வாசல 13வது அதிகாரம் 26வது வசனம், 13:26 வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன், இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா, இதனாலே பாவம் செய்தான் அல்லவா. அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்தார்கள். அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். தேவன் அவனை இஸ்ரவேலின் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. அப்படிப்பட்டவனை மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்கள். பாருங்க, இந்த தேவனால் சிநேகிக்கப்பட்டவன், தேவனால் சிநேகிக்கப்பட்டவன். ஆனால் சத்துரு என்ன பண்ணா, அதே சாலமோனை தன்னுடைய பாதத்துக்கு கொண்டு வந்துட்டான். உலகத்தை காண்பிக்கிறான். சாலமோனுக்கு காண்பித்தது பெண் பிள்ளைகளை காண்பித்தான், பெண்களை காண்பித்தான். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 11:1. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல்
மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரியான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். பாருங்க, அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். தேவன் மேல் ஆசையாயிருந்த சாலமோன் இப்போ அவனுடைய ஆசை யார் மேல போயிடுச்சு? பெண்கள் மேல போயிடுச்சு. சொல்லுங்க, பெண்கள் மேல போயிடுச்சு. அப்போ சத்துரு பாருங்க இந்த ஆசை மனதிலே தூண்டி விடுகிறான். அடுத்த வசனம், 2வது வசனம் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாயம் பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். முதலாவது அவர்களோடு ஆசை வைத்தான், 2வது அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அடுத்தது 3வது வசனம் வாசிங்க. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அப்போ அவனுக்கு 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். ஆசை வைத்தான், ஐக்கியமாயிருந்தான், வழுவி போக பண்ணினார்கள். இப்போ நம்முடைய ஆசை, தேவன் மேல இருக்க வேண்டிய ஆசையை பிசாசு என்ன பண்றான்? உலகத்தின் மேல் திருப்புகிறான். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, தேமா உலகத்தின் மேல் ஆசை வைத்தான். இப்போ சாலமோன் பெண்கள் மேல் ஆசை வைத்தான், அந்நிய பெண்கள் மேல் ஆசை வைத்தான். ரொம்ப கவனங்க, இந்த சிம்சோனையும் சத்துரு இப்படி தான் கொண்டு போனான். நியாயாதிபதிகள் 16:4, நியாயாதிபதிகள் 16:4 வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:4. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். பாருங்க, தேவனோடு சிநேகமாயிருக்க வேண்டிய சிம்சோன் தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். யாரோட சிநேகம்? யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு? யாரோட ஐக்கியம்? யார் மேல ஆசை? தெலீலாள். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 19வது வசனத்துல வாசிங்க. இதுல 19வது வசனம், அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, அவனை சிம்சோனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி. இப்போ யாருடைய மடியில படுத்திருக்கிறான்? தெலீலாள் மடியிலே படுத்திருக்கிறான். தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்க வேண்டிய சிம்சோன் தெலீலாள் மடியிலே படுத்து கிடக்கிறான். அல்லேலூயா. இப்ப சத்துரு பாருங்க தந்திரமா செய்யறான். பாருங்க, சத்துரு தந்திரமா வேலை செய்யறான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில வசனங்களை நீங்க வாசிங்க. நீதிமொழிகள் 6:25. நீதிமொழிகள் 6:25. உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே. அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. ஹலோ, எவ்வளவு ஒரு அற்புதமான வசனம் பாருங்களேன். ஆண்கள் பெண்களை எடுத்துக்கொள்ளுங்க, பெண்கள் ஆண்களை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கண்ணிமைகள் உன்னை பிடிச்சிடக்கூடாது, அந்த கண்கள் உன்னை பிடிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்கள் ரொம்ப பெண்கள் கண்களை ரொம்ப உத்து பார்க்கக்கூடாது, அந்த கண்ணையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதே போல பெண்கள் ஆண்கள் கண்ணையே ரொம்ப பார்க்கக்கூடாது, அந்த கண்களில் ஒரு அப்படியே கவர் பண்ணோம். புரியுதா உங்களுக்கு? வசனம் சொல்லுது, உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே. உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே. அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. சத்துரு எப்படி பிடிக்கிறான் பாருங்க ஜனங்களை. எதை பயன்படுத்துறானா? மனுஷருடைய கண்களை பயன்படுத்துகிறான். 7:25 வாசிங்க. 7:25. உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம். அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. எந்த வார்த்தையை பாருங்களேன். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே
மயங்கி தெரியாதே. அதிலே 5வது அதிகாரத்தில் 8வது வசனம், 5வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. உங்கள் வழிகளை தூரப்படுத்துங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. பெண்களுக்கு உன் வழியை அவனுக்கு தூரப்படுத்து. ஹலோ, ஆண்களுக்கு உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. பெண்களுக்கு உன் வழியை அவனுக்கு தூரப்படுத்து. அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராது. பெண்களுக்கு அவனுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராத. அல்லேலூயா. கவனமா இருக்கணுங்க. இச்சியாதே. சத்துரு எவ்வளவு தந்திரமா செய்யறான் பாருங்க. இந்த 2 தீமோத்தேயு 2:26 வாசிங்களே. 2 தீமோத்தேயு 2:26. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய, பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து. அல்லேலூயா. போதும். சத்துரு நிறைய பேரை பிடிச்சு வச்சிருக்கிறான். பிசாசு பிடிச்சு வச்சிருக்கிறான். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள். நிறைய பேரை பிசாசு எப்படி பிடிச்சிருக்கிறான்? அவனுடைய இச்சையை நிறைவேற்றிக் கொள்ள. நல்லா கவனியுங்க. அவனுடைய இச்சையை நிறைவேற்றிக் கொள்ள. நல்லா கவனியுங்களேன். ஏங்க இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து விழுந்து போறான்? நம்முடைய எண்ணங்களுக்கு நாம எவ்வளவு கவனமா இருக்கணும். நம்முடைய எண்ணங்களுக்கு நாம எவ்வளவு கவனமா இருக்கணும். ஏன் இப்படிப்பட்ட மாம்சீக சிந்தனைகள், மாம்சீக எண்ணங்கள், மாம்சீக ஆசைகள்லாம் வருது? எப்பா நீ உட்கார்ந்தனா நல்லா இருக்கும். எல்லாம் கவனம் திரும்புது பாருங்க. வசனம் போகும்போது நல்ல கவனம் திரும்புது. அப்ப நாம வந்து கவனமா இருக்கணும். பிசாசு எதிர்ப்பாளரை பயன்படுத்துகிறான். பிசாசு எதிர்ப்பாளரை பயன்படுத்துகிறான். பயன்படுத்தி அவனுடைய இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளுகிறான். நீங்க தான் கவனமா இருக்கணும். நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா கவனிங்க. இப்போ நாம பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவீங்க. சாட்சியா வாழணும், பரிசுத்தமா வாழணும். ஆனா சத்துரு அந்த பரிசுத்தத்தை எப்படி கெடுப்பான்? பிசாசு சில நேரத்தில் சொப்பனத்தில் வருவான், கனவுல வருவான். ஆண்களுக்கு பெண்களை போல வருவான், பெண்களுக்கு ஆண்களை போல வருவான். எத்தனை பேர் இது தெரியும் தெரியல உங்களுக்கெல்லாம். நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, ஆண்களை போலவே வந்து விடுவான். ஒரு நபரை போலவே வந்துடுவான். ஆண்களுக்கு பெண்களை போலவே வந்து விடுவான். வந்து ஒரு மனிதனுடைய மாம்சீக உணர்வுகளை தூண்டத்தக்கதாக, அந்த பாவத்திலே விழத்தக்கதாக, அந்த மாம்சீகத்திலே செய்ய வேண்டிய அந்த மாம்சீக உறவுகளை அந்த சொப்பனத்திலேயே நடத்திட்டு போயிடுவான். ஹலோ, இப்போ டக்குன்னு முழிக்கிறீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சாத்தான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டான். சாத்தான் வந்து எல்லாத்தையும். ஆனால் சொப்பனத்தில் வந்தது யாரு? யாரோ ஒரு நபர், ஆண் நபர் வந்தா மாதிரி, இல்லைன்னா ஒரு பெண் வந்தா மாதிரி தெரியுது. ஆனா வந்தது சாத்தான், வந்தது சாத்தான். இப்போ பிசாசானவனுடைய இச்சையின்படி அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள், பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள். இன்றைக்கு நிறைய பேரை பிசாசு பிடிச்சு வச்சிருக்கிறான். கையில் இருக்கு, மொபைல் இருக்கு பாருங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, சரியா? இப்போ ட்விட்டர் எக்ஸ் ஆயிடுச்சு, இப்போ வந்திருக்கு. இப்போ இதுலலாம் தேவையில்லாத வீடியோஸை வந்து பார்க்கக்கூடாது. நீங்கள் கையில் எடுத்தீங்கனாலே சைடில் தேவையில்லாத ஒரு பிக்சர் வந்து நிற்கும், ஒரு வீடியோஸோட பிக்சர் வந்து நிற்கும். கண்டிப்பாக வந்து நிற்குதா நிற்கலையா? நீங்கள் வந்து சொல்லக்கூடாது, இல்லை பாச என் ஃபோனில் அப்படிலாம் வராது சொல்லக்கூடாது. ஒரு தவறான ஒரு பிக்சர் வந்து நிற்கும். இப்போ இந்த ஆண்கள் பெண்கள் அந்த பிக்சர், நீங்கள் வந்து வசனத்தை தான் தேடுறீங்க, இல்லைன்னா எதையோ தேடுறீங்க, ஆனால் தேவையில்லாத பிக்சர்ஸு அந்த வீடியோஸ் வந்து நிற்கும். இப்போ சில நேரத்தில்
உங்களுடைய மாம்சீக உணர்வுகள் தூண்டப்படும். அதை போய் தான் பார்க்கலாமே, அதில் என்ன தான் பார்க்கலாமே. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இருந்தீங்கன்னா, 2 நிமிஷம் உள்ளே போகிறீங்கங்க. யார் கொண்டு போகிறதுனா, பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் அவருக்கு காண்பித்து, இப்போ இயேசு அவனை அடிச்சிட்டாரு, திரும்ப வசனத்தை பேசி அடித்து துரத்திட்டாரு. இப்போ சத்துரு உங்களை என்ன பண்ணுவான், யூடியூப்பில் கொண்டு போயிடுவான், ஃபேஸ்புக் வீடியோவில் கொண்டு போயிடுவான், இன்ஸ்டாகிராம் வீடியோவில் கொண்டு போயிடுவான், உள்ளே கொண்டு போய் காண்பிப்பான். பாரு பாரு பாரு. இப்போ ஒரு 2 நிமிஷம் பார்த்தா, லூக்கா 4 எடுத்து வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர் என்ன செய்கிறான், மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் 1 நிமிஷத்திலே, எப்படி உலகத்தின் சகல ராஜ்யங்களை அவைகளின் மகிமையை 1 நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, ஒரே நிமிஷம், 1 நிமிஷத்தில் உலகத்தின் சகல ராஜ்யங்கள் அவைகளின் மகிமையை இயேசுவுக்கு பிசாசு காண்பித்தான். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். பாருங்க, அவனுக்கு 1 நிமிஷம் போதும். ஒருத்தரை விழ வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் போதும், 1 நிமிஷம் போதும். ஆனால் நாம தான் கவனமா இருக்கணும், நாம விழுந்துடக்கூடாது. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாயிருக்க கடவன். அல்லேலூயா. சத்துருவுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இப்போ அவன் என்ன பண்ணுவான், கொண்டு போவான், தேவையில்லாத வீடியோஸில் கொண்டு போவான். நீங்கள் ஒரு வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, அடுத்து அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தான் லைனாக வரும். ஹலோ, உண்மையா பொய்யா சொல்லுங்க. ஒரு வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, யூடியூபோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ, நீங்கள் ஒரு தேவையில்லாத வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா, அதுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோஸ் லைனாக வந்துடும், சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்துடும். தொடர்ந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா விழுந்து விடுவீர்கள். எழும்புறது ரொம்ப கஷ்டங்க. ஒரு வீடை கட்டுறது எவ்வளோ நாள் எடுக்குது, எத்தனை மாதம் எடுக்குது, வருஷம் எடுக்குது இல்லை? ஆனால் அதை இடிக்கிறது நீங்கள் பாருங்க, எத்தனை மாடிகள்னா கூட 2 நிமிஷத்தில் இடித்து தள்ளிடுறான். பாமை அங்கங்கே வச்சு 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 என்ன பண்ணுறான், டிவியில் பார்க்குறோம், சும்மா தூள் தூளாக சதறி அப்படியே விழுந்துருது. அதை இடிக்கிறது 1 நிமிஷம் 2 நிமிஷம் போதுங்க. ஆனால் அதை கட்டுறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். தேவன் இத்தனை காலமாக உங்களை கட்டி எழுப்பி இருக்கிறார். உங்கள் பரிசுத்த வாழ்வை கட்டி எழுப்பி இருக்கிறார். ஆவிக்குரிய தன்மையிலே உங்களை கட்டி எழுப்பி இருக்கிறார். தேவனோடு இருக்கிற உறவிலே உங்களை கட்டி எழுப்பி இருக்கிறார். ஜப வாழ்விலே உங்களை கட்டி எழுப்பி இருக்கிறார். தேவனுடைய வசனத்தை வாசிப்பதிலே தேவன் உங்களை கட்டி கொண்டிருக்கிறார். அவர்தான் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். உங்கள் மூலமாய் மகிமைப்படும்படியாக, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை, பரிசுத்த வாழ்க்கையை, ஆவிக்குரிய தன்மையை கட்டி 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 எழுப்பி கொண்டிருக்கிறார். அதை விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. சாத்தானுக்கு இடம் கொடுத்துறாதீங்க, பிசாசு காலடியில் விழுந்துடாதீங்க. அவருடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய பரிசுத்தவான்கள் அவருடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் இயேசுவின் பாதத்தில் தான் விழுவேன், தேவனுடைய பாதத்தில் தான் விழுவேன், உலகத்தின் பாதத்தில் விழுந்துட மாட்டேன். அந்நிய ஆண்களோ பெண்களோ, நான் இன்னும் ஒன்று சொல்லுவேன், ஆண்கள் ஆண்களுக்கு கவனமாக இருக்கணும், பெண்கள் பெண்களுக்கு கவனமாக இருக்கணும். ஹலோ, கேட்குறீங்களா? இல்லையே, நாங்களாம் பெண்கள் தானே. பெண்களாக இருந்தால் கூட ஒரு பெண்ணு இன்னொரு பொண்ணை கையை பிடிச்சி கசக்கிறது, தோளில் கை போடுறது, கன்னத்தை கிள்றது, கிஸ் பண்ணுறது, இதெல்லாம் பெண்களாக இருந்தால் கூட இருக்கக்கூடாது. கவனிக்கிறீங்களா? அதே போல் ஆண்கள், அதே போல் இதெல்லாம் பாருங்க, இந்த ஆண்கள் பெண்கள் கையை பிடிக்கிறது, கட்டி பிடிக்கிறது, அது என்ன ஆகும்னா உங்கள் மாம்சீக உணர்வுகளை தூண்டி ஓரின சேர்க்கைக்குள் கொண்டு போய்விடும். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு அருவருப்பான பாவம் அது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கவனமாக இருக்கணும். அவர்களுக்குள் இருப்பது உலகத்தின் ஆவி, உங்களுக்குள் இருக்கிறது தேவ ஆவி. உலகத்தின் ஆவி உங்களை உலகத்துக்குள் கொண்டு போகணும், மாம்ச இச்சைக்குள் கொண்டு போகணும், அருவருப்புகளுக்குள் கொண்டு போகணும், அசுத்தங்களுக்குள் கொண்டு போகணும் சொல்லி அவைகள் போராடி கொண்டே இருக்கும். அதுக்கு அவன் எடுக்கிற ஆயுதம் தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை எடுக்கிறான்.
ஆமென். சபைக்கு வருகிற ஆண்களா இருந்தாலும் சபைக்கு வருகிற பெண்களா இருந்தாலும் கூட கவனமா இருக்கணும். பெண்களா இருந்தாலும் தள்ளி தான் இருக்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்போ உங்க நிதானிக்க முடியும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஒரு பெண்ணோட ஒரு பெண் பேசினா கூட அவங்க ஆவிக்குரிய தன்மையை நீங்கள் நிதானிக்க வேண்டும். ஒரு ஆணா இருந்தால் ஆணோட பேசினா கூட அந்த ஆவிக்குரிய தன்மையை, அவங்க பேசும்போதே அவங்க பேச்சு எப்படி இருக்கு, அவங்க பார்வை எப்படி இருக்கு, வசனத்தை பேசுறாங்களா, அந்த தேவனோடு இருக்கிற உறவை பேசுறாங்களா, ஆவிக்குரிய தன்மையை பேசுறாங்களா, அவங்க பேசுற வார்த்தை என்னை பக்தி விருத்திக்குள் கொண்டு போகிறதா, ஆவியிலே கட்டி எழுப்புகிறதா, அதை பார்க்கணும். இல்ல உலகத்தை பேசி மாம்சீக காரியங்களை பேசி நம்முடைய மனதை மயக்கி அப்படியே தந்திரமா கொண்டு போறாங்களா, அவர்களை விட்டு ஓடி போயிடணும். அல்லேலூயா. பொல்லாங்கானமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விலகி ஓடுங்கள். விலகு. பொல்லாங்கானாய் தோன்ற எல்லாவற்றையும் விட்டு விலகு. அது யாராயிருந்தாலும் சரி கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு பாதத்துக்கு போயிடக்கூடாது. இப்போ தேவனுடைய கையில் இருக்கிற அநேகர் தேவனுடைய பாதத்தில் விழுறதுக்கு பதில் சாத்தானுடைய பாதத்தில் விழுந்துட்டாங்க. அதனால தான் எரேமியா 11:1 ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்றாரு, குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் உனக்கு என் வார்த்தைகளை தெரிவிப்பேன். அங்க போறான். குயவன் திரிகையினாலே மண்பாண்டத்தை வணைந்து கொண்டிருக்கிறான். அப்போ வணைந்து கொண்டிருக்கிறான். அந்த மண்பாண்டம் அவன் கையில் இருக்கும் போது அது கெட்டு போயிற்று. எங்க இருக்கும்போது? கையில இருக்கும் போதே. பாருங்க, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. கையில தான் இருக்குதுங்க, கையில தான் இருக்கு, ஆனா கெட்டு போச்சு. தேவனுடைய கரத்துல தான் இருக்கிறாங்க, ஆனா கெட்டு போயிட்டாங்க. அசுத்தம் வந்துடுச்சு, அருவருப்பு வந்துடுச்சு, பாவம் வந்துடுச்சு, உபச்சாரம் வந்துடுச்சு, வேசித்தனம் வந்துடுச்சு, குடிப்பழக்கம் வந்துடுச்சு. ஆனா இருப்பது தேவனுடைய கரத்திலே, விழுவது சாத்தானுடைய பாதத்திலே. ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? டைம் கொடுத்து கொடுத்து பார்ப்பாரு, அடுத்து தூக்கி எறிந்து விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை தள்ளினதினால் அவர்கள் நிலை நிற்கவில்லையே. ஒரு தீர்மானம். உபாகமம் 33:3 படி, உம்முடைய பரிசுத்தவான்கள் அவருடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து. நான் தேவனுடைய சமூகத்தில் தான் விழுவேன், அப்பாவோட பாதத்தில் தான் விழுவேன். உலகத்தின் பாதத்தில் விழுந்துட மாட்டேன். வேலை வேலை சொல்லி அந்த பாதத்தில், பண ஆசையின் பாதத்தில் நான் விழுந்துட மாட்டேன். படிப்பு படிப்பு சொல்லி அதை விக்கிரகமாக்கி அதன் பாதத்திலே விழுந்து விட மாட்டேன். நான் தேவனுடைய பாதத்திலே விழுவேன், மனிதருடைய பாதத்திலே விழமாட்டேன். ஒரு யோசேப்பை போல போத்திப்பாரின் மனைவி தினம் தினம் அவனை அலட்டி கொண்டிருந்தாளாம். ஆனால் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டான். தேவனுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவன் என்னை பார்க்கிறார். தேவனுடைய சரீரம், இந்த சரீரத்தில் அசுத்தத்துக்கு எடை இல்லை. யாராயிருந்தாலும் எடை இல்லை. உன் பாதத்தில் என்னால் விழ முடியாது. நான் விழ வேண்டியது தேவனுடைய பாதம். ஓடி போய் விட்டான். அல்லேலூயா. சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டாலும் சரி, பாடுகளை அனுபவித்தாலும் சரி, உபத்திரவங்களை அனுபவித்தாலும் சரி, அடிமைத்தனத்திலே தள்ளப்பட்டாலும் சரி, தவறான பாதத்தில் விழமாட்டேன், சாத்தானுடைய பாதத்தில் விழமாட்டேன், மனிதர்கள் பாதத்தில் விழமாட்டேன், பண ஆசை பொருளாசையின் பாதத்தில் விழமாட்டேன். இயேசுவின் பாதத்திற்கென்று நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. எல்லாரும் தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் தீர்மானம். ஜஸ்ட்டு சிஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. வாப்பா, டக்குன்னு ஒரு ஜெபம் பண்ணி இந்த வசனத்தின்படி ஜனங்கள் எல்லாரும் வாழணும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். ஜனங்கள் விழுந்துடக்கூடாது, உலகத்தின் பாதத்தில் விழுந்துடக்கூடாது, பாவத்தின் அடிமைத்தனத்தில் விழுந்துடக்கூடாது, விபச்சாரத்தில் வேசித்தனத்தில் விழுந்துடக்கூடாது. ஆண்டவரே, உங்க பாதத்தில் விழணும்ப்பா. இந்த ஜனங்களை நிலை நிற்க பண்ணுவீராக, பரிசுத்த வாழ்க்கையிலே நிலை நிற்க பண்ணுவீராக. ஆண்டவரே, தேவ பிரசன்னத்திலே நிலை நிற்க பண்ணுவீராக சொல்லி உங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அவர்கள் அப்படியே ஜெபத்தில் நடத்துவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனாலே கர்த்தர் நம்மளோடு கூட திட்டமும் தெளிவுமாய் பேசியிருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கணும், எப்படி இருக்கணும், எந்த சூழ்நிலைமையெல்லாம் நம்மளை எப்படி பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நாம் எப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோன்னு சொல்லி
நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மேன்மையான அனுபவத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனாலும் உலகத்துக்குள்ள தான் இருக்கிறோம். அந்த உலகத்துக்குள்ள இருக்கிற காரியம் என் கிட்ட வரக்கூடாது. நான் ஒருவேளை அந்த உலகத்துக்குள்ள அந்த காரியங்களோட பாவங்களோடு கூட இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்க நான் போகும் பொழுது நான் அதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தாமரை இலை தண்ணிக்குள்ள முழுவதும் கிடந்தாலும் அந்த தண்ணீர் அது இலை மேலே பட்ட உடனே அது தன்னை உதடி அந்த இலையை முழுவதும் காப்பாற்றி கொள்கிறது. அதே போல நான் உலகத்துக்குள்ள இருந்தாலும் பாவம் எனக்குள்ள என் பக்கத்தில் வராதபடிக்கு பரிசுத்த இரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் என்னை மூடி பாதுகாத்து உள்ள நான் ஒவ்வொருவருக்குள்ள கடந்து போய் நான் கொண்டு வரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் இருக்கிறது அப்பாவுடைய தோளில் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை சுமக்கிற தகப்பனாய் நம்மளோடு கூட இருக்கிறார். வருகிற அழிவுக்கு விலக்கி மீட்டு காத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நம்ம மேல கண்ணும் கருத்துமாய் இருக்கிறாரு. ஆனால் நாம நிர்விசாரமாய் இருக்கும் பொழுது சத்துரு போட்டிருக்கிற திட்டத்துக்குள்ள மாட்டிக்கொள்றதுக்கு அவன் பெரிய சூழ்ச்சியை பண்ணுகிறான். நாம் அறியாமல் அநேக பிள்ளைகளை மாட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரே எப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்களோடு நீங்க பேசுனீங்களப்பா, உங்களுக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, எங்களோடு நீங்க பேசுனீங்களப்பா, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. எங்க மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம்ப்பா. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர் எங்கள் மேல இவ்வளவு அன்பு கூர்ந்து இது இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி அன்று எங்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படியே என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆலோசனையை சொல்லி கொடுத்திருக்கிறார். இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த வழியில பரிசுத்த பிள்ளைகளாய் நடக்கும்படியாய் வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வழியில நம்ம பரிசுத்தத்தை ஒரு நாள் இழந்து போகாதபடிக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இச்சையில விழுந்து போகாதபடிக்கு, பாவத்திலே விழுந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே சத்துருடைய சூழ்ச்சியிலே விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை காத்து கொள்ளுங்க, எங்களுடைய குடும்பங்களை காத்து கொள்ளுங்க. அநேக இடங்களில் ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுகிறதெல்லாம் கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணுகிறதோ, மனைவிக்கு கணவனுக்கு துரோகம் பண்ணுகிறதோ, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துரோகம் பண்ணுகிறதுமா, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நாங்கள் கேட்கிற அந்த நாட்களில் அன்று எங்களுடைய குடும்பங்களை காவல் பண்ணத்தக்கதாக பரிசுத்த ஆவியானுடைய கரத்துல எங்க குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், கணவரை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் ஒருவேளை படிக்கலாம், கணவர் வேலைக்கு போகலாம், நீங்க வேலைக்கு போகலாம். சத்துரு எந்தெந்த பகுதியில பதிவு இருக்கிறானோ, பரிசுத்தத்துக்கு விரோதமாய் நிற்கிறானோ, அதை ஜெயம் எடுக்கும்படியாய் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. பிசாசு எந்த பகுதியில் இருந்து அந்த பாவத்தையோ அன்று அந்த சேற்றை வீசி கரப்படுத்தணும்னு சொல்லி அவன் திட்டம் போட்டிருந்தாலும் ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட இருந்து ஆண்டவரே நீங்க பாதுகாக்கப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க அக்கினி இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அக்கினியை பார்க்கும் பொழுது சத்துருடைய திட்டங்களோ அவருடைய சூழ்ச்சிகளோ ஆண்டவரே தகுடுபடியாகத்தக்கதாய் கர்த்தருடைய அக்கினி உங்க பிள்ளைகள் மேல இப்ப போட்டு அனுப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த பகுதிகளில பாவத்தில, எந்தெந்த பகுதியில இச்சையில, எந்தெந்த பகுதியில உலகத்துக்குள்ள விழுந்து கிடக்கிற
இருக்கிறார்களோ அவர்களை உங்க அக்கினி எரியத்தக்கதா எல்லாவற்றையும் எரித்து போட்டு உம்மை பிடித்துக் கொள்ள உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒருவேளை நாங்க சொல்லலாம் இது அவ்வளவுதான், இனி இது ஒண்ணு செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவரே ஜெபத்தோடு கூட ஆண்டவரே ஒரு காத்திருப்போடு கூட சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவரே அன்றைக்கு மோசேக்கு முன்பதாக இருந்த அந்த முட்செடி பச்சை செடி ஆண்டவரே எப்படி பற்றி எரிந்ததோ அதே போல அப்படிப்பட்ட பிள்ளைகள் பாவத்துக்குள்ளாக ஆண்டவரே உலகத்துக்குள்ளாக அசுத்தங்களுக்குள்ளாக விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுக்கும் பொழுது உங்க அக்கினி இவர்கள் மேலே எரியட்டும் எரியட்டும். அந்த எரிகிற அக்கினி அநேகரை கட்டும் ஆண்டவரே. ரிகபா உஷபா ரபௌதியா கரபா ரியந்தலபா கரபலபா ஷபரபலபா கபா. ஹalleluya ஹalleluya. இந்த இடத்துல ஒரு பச்சை செடி மரம் இவ்வளவு உயரம் இருக்கு. அதுல பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா தெரியுது. ஆனா அதுல முள்ளெல்லாம் நல்லா ஒரு விரல் நீட்டுக்கு அப்படியே அங்கங்க இருக்குது. ஜெபிக்க 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 இந்த மின்னல் எப்படி வேகமா சருன்னு பாயுமோ அதே போல அந்த மரத்து மேல பாயும் போதே அது எரியுது. எரியும் போது அந்த முள்ளெல்லாம் வெடிக்குது, முனைகள் எல்லாம் வெடிச்சு 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 அது சிதறப்பட்டு போகிறத ஆண்டவர் காட்டி கொண்டிருக்கிற. எந்த பகுதிகள் உங்களை குத்தி ரணமாக்கி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த மரத்துல அந்த அக்கினி மின்னலை போல பாய்ந்த நேரத்தில் அந்த முனை கூறுகள் உடைக்கப்படுகிறது போல அநேகருடைய வாழ்க்கையில குத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் அது முனைகள் உடைக்கப்படுகிறது ஒட்டைக்கப்படுகிறது. அதற்கு மேலாக மோசையோடு பேசினவர் ஹalleluya அநேகரோட பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறது ஆண்டவர் காட்டி கொண்டிருக்கிறார். ஒரு கல்லு மேல ஒரு கருங்கல் போல இருக்கு, அதுல உட்கார்ந்து இருக்கிற ஒரு சாயல். யாராவது வருவாங்களா அவங்களோட பேசலாம்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிற ஒரு தன்மையை ஆண்டவர் காட்டி கொண்டிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய அக்கினியை போட்டாரு, முட்செடி எரிய முடியாத முட்செடி எரிய வச்சிட்டாரு. ஆனா அவரோட பேசுறதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைங்க பாதத்துல அமரணும், என்னோடு கூட இருக்கணும், நான் அவரோட பழகணும், பேசணும்னு சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் காட்டி கொண்டிருக்கிறார். நீங்க அவர் பாதத்துல காத்து இருக்கும் போது அவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். மனுஷ சத்தத்தை கேட்டு 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 அழுத்து போய் சோர்ந்து போய் கண்ணீர் வேதனை துக்கம் அவமானம் நிந்த இந்த பகுதியிலேயே சுற்றி சுற்றி வந்த ஒவ்வொருவரையும் அவருடைய வார்த்தை ஹalleluya ஒரு அழகுபடுத்துகிற ஒரு சூழ்நிலைமே போல நீங்க அவரோட பேச 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 அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க இருக்க உங்களை அழகுபடுத்துகிற ஒரு காரியத்தை கர்த்தர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஒரு பகுதியிலையும் வழி தப்பி போகாதபடிக்கு விசேஷமா வாலிப பிள்ளைகள் நீங்க வழி தப்பி போகாதபடிக்கு அந்த பாவத்தின் கூறுகளை கர்த்தர் முறித்து பாவத்தின் வல்லமைகள் இச்சையின் ஆவிகள் உலகத்தின் ஆவிகள் நிர்மலமாக்கப்பட்டு அவரோடு கூட கிட்டி சேருகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ரெண்டு உங்களுக்கு முன்பாக வைக்கிறார், வாலிப பிள்ளைகளுக்கு முன்பாக. ஒன்று கர்த்தரோடு நடக்கிற ஒரு அனுபவம், இன்றொன்று உலகத்தோடு நடக்கிற அனுபவம். உலகத்தோடு நீங்க ஒட்டி ஃப்ரெண்ட்ஸுங்க
எனக்கு இதுதான் சந்தோஷம் சொல்லி இருக்கும்போது நீங்கள் வேதனையும் கண்ணீரும், உங்க சரீரம், உங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு கந்தெல்லாம் தொங்குற மாதிரி இருக்கு. ஆனா கர்த்தரோட நீங்க வாலிப பிள்ளைகள் நடக்கும் பொழுது, உலகத்துக்கு விலகி இருக்கும் பொழுது, உங்களுடைய ஆடைகள், உங்களுடைய சரீரம், உங்க முகம் பிரகாசமா இருக்கிறத, அழகுபடுத்தி இருக்கிறதை ஆண்டவர் காட்டி கொண்டிருக்கிறார். யோசிப்போடு கர்த்தர் இருந்தார். வாலிப பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருக்கிறத அநேகர் பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் மேல அந்த பரிசுத்தம் பாராட்டுகிற, மேன்மை பாராட்டுகிற பரிசுத்த வல்லமை இப்போ வாலிப பிள்ளைகள் மேல ஓ ரிஷப கபரமா இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் அப்பா. வாலிப பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாத படிக்கு நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கிறேன் ஆண்டவரே. சத்துரு ஒரு நாள் ஒரு பிள்ளைகளையும் தொடாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் இரத்த கோட்டைகளை நாங்கள் மூடி மறைக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை அம்பாய் மாற்றி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அநேக ஈட்டிகளை போல ஆயுதங்களை, அதனுடைய முனை பகுதியெல்லாம் கூர்மையற்று கிடக்கிற அநேக அந்த ஆயுதங்களை கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. அதை பாஸ்டர் உட்கார்ந்து அதை முனைய தட்டி 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 ஷார்ப்பாக்குற காரியத்தை கர்த்தர் காட்டி கொண்டிருக்கிறார். இது எதற்காக இது தட்டப்படுதுன்னு சொன்னா, சத்துருவை குறி பார்த்து அடிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய், பாவத்தை பார்த்து ஓடத்தக்கதாய், பாவத்தை மேற்கொள்ளத்தக்க ஆயுதத்தின் மழுங்கின தன்மைகள் எல்லாம் மாற்றி ரொம்ப ஷார்ப்பாக்கி உலகத்துக்குள்ள அனுப்புகிறார். ரதனி மலரதன ஹபௌஷபகபா ரிபகபா லபதியா கரபலபா கரபலபா ரிபலபா ரபலபா ஷபலபா ரபலபா கரபலபா சந்தரபலபா ரபகபா. கொல்லப்பட்டறையில எப்படி சத்தம் கேட்குமோ அதே போல இந்த இடத்துல சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. அந்த கூர்ம பகுதியை அடிச்சு 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 ரொம்ப ஷார்ப்பாக்கி கொண்டே இருக்கிறாங்க. சோர்ந்து போகாதபடிக்கு அநேகரை தட்டி 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 எழுப்புகிற காரியம், அநேகரை உற்சாகப்படுத்துகிற காரியம், அநேகரை பிசாசோட யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு தன்மை ஆண்டவர் இடத்துல வைத்திருக்கிறார். வருகிற நாட்கள்ல நீங்க சொல்ல போறீங்க, இந்த ஆயுதம் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இருந்தேன், ஆனா கர்த்தர் என்னை தட்டி 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 கூர்மையான ஆயுதமாய் மாற்றி அநேகரை விடுதலை ஆக்குறதற்கு என்னை கருவியா எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் அநேகரை சார்பாக்குகிற ஒரு தன்மை. சிறு பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பகுதி. ஆனால் இந்த கயிறெல்லாம் எடுத்துட்டு வந்து விறகு கட்டுவாங்க, இறுக்கி கட்டுவாங்க. அதே போல அந்த பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய அன்பை போட்டு அவங்களுடைய வார்த்தையை சொல்லி இஷ்டத்துக்கு ஓடி அலை திரியாதபடிக்கு ஒரு கட்டுக்கோப்பா ஒரு கயிறுக்குள்ள வச்சு கட்டுறது போல கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அநேக பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறத கர்த்தர் காட்டி கொண்டு இருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் மரணத்தை கொண்டு வரும்படியாய் சத்துரு அநேக நேரங்களில் போராடுகிறான்.
நான் பார்க்குறேன் பள்ளங்களா, நிறைய பள்ளங்களை தோண்டி போட்டிருக்கு. அந்த பிள்ளைகளை அதில் போட்டு மூடுறதுக்கு ஆயத்தமாக பள்ளங்கள், அநேக பள்ளங்களை எடுத்து போட்டு வச்சிருக்கிறத பார்க்குறேன். ஆனால் இங்கிருந்து புறப்பட்டு போகிற அந்த வார்த்தை எனக்கு கயிறு. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளை மரணத்துக்கு காப்பாற்றி அவர்கள் பக்கமாய் வைத்துக் கொள்ளுகிற அவருடைய ஜெபங்கள், அவருடைய துதிகள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கேடகமாய் நிற்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. அநேக பிள்ளைகளை காப்பாற்றி இருக்கிறது. அநேக குழிகளை இந்த பிள்ளைகள் மூடிக்கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்துக்கு நேராய் போகிற அநேகருடைய குழிகள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தர் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை துதிங்க பார்க்கலாம். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்தும அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேலே ஒரு பாரத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, சிறு பிள்ளைகள் அழிந்து போகாதபடிக்கு திறப்பிலே நிற்கத்தக்கதா ஒருவரை தேடினேன் சொன்னீங்களப்பா. எங்க சபைக்குள்ள நான் இருக்கிறேன். எங்க சுற்று வட்டார கிராமங்களுக்குள்ள சிறு பிள்ளைகளுக்கு உராதமாய் நாங்கள் போகிற பகுதியில, பிள்ளைகள் ஊழியம் செய்கிற பகுதிகளில, எங்களுடைய வீடுகள் இருக்கிற பகுதிகளில சிறு பிள்ளைகளுக்கு உராதமாய் சத்துரு குழி தோண்டி போட்டிருக்கிற அந்த மரணத்தின் வல்லமைய உண்டாக்கிற இயேசுவின் நாமத்தினால ஜீவன் உண்டாகட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபாஷபா ரபாகபா ரிபாலா ரதனிமி அந்தரபாகபால பாகபா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க அக்கினி நாங்க கேட்கறதெல்லாம் ஆண்டவரே, நேற்று தினத்துல இரவு முழுவதும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் உங்களோட சமூகத்தில் இருந்திருக்காங்கப்பா. இன்னைக்கு காலமே எழுப்பி உங்க ஆராதனை உங்களை துதிக்கிறதுக்கு ஓடி வந்திருக்கிறாங்கப்பா. அவங்க கேட்கறதெல்லாம் மற்றவர்கள் ஒருவேளை எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும்னு கேட்கலாம். எங்களுக்கு விலையேற பெற்றவங்க அக்கினி அபிஷேகத்தை ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை ஆண்டவரே, உங்க பலத்தை, உங்க வல்லமையை, உங்க சத்துவத்தை எங்களுக்கு தாங்கன்னு கேட்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தாங்க ஆண்டவரே. நீங்க மட்டும் கூட இருந்தா போதும்ப்பா. நீங்க மட்டும் எங்களோட இருந்தா போதும். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க மாத்திரம் போதும். என் வாழ்க்கையில நீங்க மட்டும் போதும்ப்பா. எனக்கு போதித்து நடத்துறதுக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. நீங்க மட்டும் நீங்க மட்டும் நீங்க மட்டும் போதும்ப்பா. முழுக்க முழுக்க என்னை, என் குடும்பத்தை, எங்க சபையை ஆளுக செய்யுங்கப்பா. நாங்க கேட்கறதெல்லாம் உங்க அபிஷேகத்தை, உங்க வல்லமைய ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்தத்தக்கதா கிருபை செய்யுங்கப்பா. பலிபீடத்துல எரிகிற அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கணும் சொன்னீங்க. எங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் அது ஒரு நாள் குன்றி போக கூடாது ஆண்டவரே, குறைந்து போக கூடாதப்பா. அக்கினி மேலோங்கி எரியத்தக்கதா நாளுக்கு நாள் அபிஷேகத்துல வளர்வதற்கு புதிய புதிய அபிஷேகத்தை அக்கினி எங்களுக்குள்ள கொடுங்கன்னு கேட்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள நீங்க அப்படியாய் அக்கினியை புதுப்பித்து புதுப்பித்து இவளை கட்டி எழுப்பும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரே. இவர்கள் எழும்ப முடியாதபடி இருக்கிற தடைகளை உடைக்கிறோம். கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறப்பா. நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உம்மல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே
தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே